Hello friends. So நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம 3 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபைனல் ப்ராப்ளமாக லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் நீங்கள் ஃபேமஸான ப்ராப்ளம் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஸ் எக்ஸாம்பிள் இப்போ எங்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ மேடம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இன்னொரு இதில் வந்து எக்ஸாம்பிள் டேடி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இல்லை டேட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் காமனான லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ் அப்படின்னா இந்த இப்போ இந்த கேரக்டரை மேட்ச் பண்ணிட்டே வரேன். ஸோ இதுதான் சின்ன ஸ்ட்ரிங்கு. சின்னதுலேருந்து நம்ம பெருசு போவோம். இங்கே மேட்ச் பண்ணுறீங்க இருக்குது, இதுலேருந்து இங்கே போகிறீங்க இருக்குது, இது மேட்ச் இல்லை, இதுக்கு மேட்ச் இல்லை. ஸோ இது வந்து 2. ஸோ அதே செகண்ட் கேரக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம விட்டுட்டு இந்த 2 மேட்சையும் விட்டுட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு கேரக்டர்லேருந்து பார்க்குறேன் அப்படின்னா செகண்ட் கேரக்டர்லேருந்து பார்க்குறேன்னா ஏ மேட்ச் ஆகும், டி மேட்ச் ஆகும். எகெயின் 2 இருக்குது, கடைசியிலேருந்து வந்தால் எனக்கு 1 தான் இருக்கும். ஸோ இதில் வந்து லாங்கஸ்ட் சப்சீக்வன்ஸ் வந்து இந்த ஏடி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், இந்த ஏடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த டிஏ எடுத்துக்கலாம், இந்த டிஏ எடுத்துக்கலாம். இது வந்து கண்டினியூஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டினியூஸ் இல்லாமையும் இருக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டே நம்ம வந்து ப்ரோக்ராமாக எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஸ்டோன் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது, லைக் வேர்டு இருக்குது. லாங்கஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, LONGEST. இப்போ இதில் எல் பார்க்குறீங்க, எல் எங்கேயுமே கிடையாது. ஓ பார்க்குறீங்க, ஓ இங்கே மேட்ச் ஆகுது. என் பார்க்குறீங்க, என் மேட்ச் ஆகுது. ஜி பார்க்குறீங்க, இல்லை. இ பார்க்குறீங்க, மேட்ச் ஆகுது. எஸ் பார்க்குறீங்க, இங்கே மேட்ச் ஆகுது. பட் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் லைக் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் ஆகும்போது சப்சீக்வன்ஸாக தான் இருக்கணும். சப்சீக்வன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி லைக் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு இந்த சைடு தான் போயிட்டு இருக்கணுமே தவிர இன்டர்சேஞ்ச் கிராஸ் ஆகக்கூடாது. ஸோ அப்போ இந்த எஸ் வந்து கிடையாது, எஸ் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ எஸ் இருக்குது, டி இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஓவில் ஸ்டார்ட் பண்ணாமல் எண்ணில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா என் வரும், இ வரும். இந்த மாதிரி நம்ம இந்த ப்ராப்ளம் என்ன எடுத்துக்கலாம். இங்கே இன்கேஸ் எஸ்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர் எஸ் மேட்ச் ஆகிருக்கும், டி மேட்ச் ஆகிருக்கும். பட் வந்து அதுக்கடுத்து எதுவும் இல்லை. அந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது லைக் 2லேயும் இருக்கணும், பட் சீக்வன்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகக்கூடாது, கிராஸ் ஆகக்கூடாது. இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதுக்கும் நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுக்கும் நம்ம அதே மாதிரி டேப்லர் காலம் போடணும். ஸோ டேப்லர் காலம் வந்து இது கொஞ்சம் பெருசாகவே போடணும். இந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லாக அக்காமடேட் ஆகிற அளவுக்கு இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு சைடில் நீங்கள் எந்த ஆர்டரில் வேணால் எடுத்துக்கலாம், நீங்கள் எந்த ஸ்ட்ரிங் எங்கே வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0 கொண்டு விட்டுடலாம். பேஸ் கேஸ்க்கு LONGEST. ஸோ இந்த ஆர்டரில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது 0க்கு ஒரு பேஸ் கேஸ் விட்டுலாம். விட்டுட்டு இங்கே வந்து ஸ்டோன், STONE. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், பேஸ் கேஸ் என்ன போடலாம், இல்லை உள்ள இன்னர் கேஸ் என்ன போடலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணிவிட்டு எகெயின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேஸ் கேஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து 0 போட்டுடலாம். இது வந்து இண்டெக்ஸ்னு கூட எடுத்துக்கலாம். இண்டெக்ஸ் வேணால் நீங்கள் இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கணும்னா. 0 1 2 3 4 5 6 7. ஓகே, பேஸ் கேஸ் வந்து 0, ஏன்னா எதுவுமே நான் இன்க்ளூட் பண்ணல, 0. அண்ட் தென் இந்த கேரக்டர் இருக்குது, பட் எனக்கு மேட்ச் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லைனா ஆப்வியஸ்லி ஃபைனலாக எனக்கு வந்து 0 தான் வந்திருக்கு. இப்போ இன்கேஸ் எனக்கு ஸ்டோன் இருக்குது, பட் நீங்கள் லாங்கஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா எதுவுமே மேட்ச் ஆகாது. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாமே 0 தான் வந்திருக்கும். அதே மாதிரி என்கிட்ட ஸ்டோனுக்கு இருக்குது, பட் லாங்கஸ்ட்டுக்கு எதுவுமே இல்லை மேட்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னாலும் எனக்கு 0 தான் வந்திருக்கும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கேரக்டரை பார்க்குறீங்க. இப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆகி தான் ஃபஸ்ட்டு, இது ரெண்டும் மேட்ச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த எஸ்ஸும் எல்லையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மேட்ச்சே கிடையாது. ஸோ உங்களுக்கு இப்போ மொத்தமாகவே எஸ்எல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிங்க. இப்போ எதாவது மேட்ச் இருக்கா? கிடையாது. ஸோ இதை வச்சு நம்ம காமன் சப்ஸ்டிக்வன்ஸ் 0 தான். ஓகே, இப்போ அடுத்து ஓ. இப்போ இதில் வந்து எஸ்ன்னு இருக்குது, இது LOன்னு இருக்குது. இப்போ மேட்ச் பார்த்தீங்கன்னா 0 தான். எகெயின் என் வருது 0 0 0 0. இப்போ இங்கே வந்து இப்போ LONGESன்னு வருது. அப்போ இங்கே மேட்ச் பண்ணும்போது இதுக்கும் ஃபஸ்ட்டு கேரக்டர் மேட்ச் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி 1. அப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 2 கேரக்டரும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த கேரக்டர் 1ன்னு போடலாம். பட் 1 எதை வச்சு போடுறோம் அப்படின்னா இன்கேஸ் இந்த லைக் மேட்ச் ஆகிறப்போ அதோட டயக்னல் எலிமெண்ட் என்ன இருக்கோ அது +1. இந்த டயக்னல் அப்படிங்கிறது இந்த புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற கேரக்டருக்கு முன்னாடி வரைக்கும் ஹையஸ்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த வேல்யூவில் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டர்னால இது 0ன்னு இருக்குது. இன்கேஸ் வேறு ஏதாவது கேரக்டர் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த எஸ் இன்க்ளூட் பண்ணாமல் இந்த பார்த்த எஸ் இன்க்ளூட் பண்ணாமல் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மேக்ஸிமமாக என்ன சப்சீக்வன்ஸ் இருக்கோ அது ப்ளஸ் இந்த எஸ்ஸும் காமனாக மேட்ச் இருக்குங்காட்டி 1. ஸோ அப்போது இந்த மேட்ச் ஆகிறப்போ இந்த டயக்னலில் என்ன வேல்யூ இருக்கோ அது +1 தான் நம்மளுக்கு இங்கே போடணும். அப்போ இந்த எஸ்ஸும் டியும் இப்போ டயக்னல் கிடையாது, இதனால் இங்கே 0 போடணுமான்னு கேட்டால் 0 போடக்கூடாது. பட் இன்ஸ்டெட் என்ன பண்ணணும்னா
இந்த ரெண்டுல எது மேக்ஸிமமோ அது போடணும். இதர் நீங்கள் எஸ் இன்க்ளூட் பண்ணாமல் என்ன மேக்ஸிமமோ இல்லை டி இன்க்ளூட் பண்ணாமல் என்ன மேக்ஸிமமோ அது போடணும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இங்கே வந்து நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஏன்னா இப்போ இதில் இங்கே வந்து எஸ்ன்னு மட்டும் இருக்குது, இங்கே வந்து LONGESTன்னு இருக்குது. அப்போ எஸ் மேட்ச் ஆகிருக்கும். இப்போ ஆல்ரெடி மேட்ச் ஆனது தான். இதை வந்து நம்ம திரும்பி போக தேவையில்லை. ஏன்னா இதுக்கு அடுத்து இன்னும் எத்தனை கேரக்டர் இருந்தாலும் ஒன் மேட்ச் தான். அதனால எய்தர் நீ இந்த இதில் இருக்கிற வேல்யூ இல்லை இந்த வேல்யூ இல்லை எது மேக்ஸிமமோ அந்த வேல்யூ வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, இப்போ அதே மாதிரி கண்டினியூ பண்ணுறோம். இப்போ டியும் எல்லும் மேட்ச் ஆகலை அப்படிங்கும்போது இது ரெண்டுல எது மேக்ஸிமமோ அது போடணும். ரெண்டுமே 0. அடுத்து இது ரெண்டுல எது மேக்ஸிமம் 0 0 0 0. இது ரெண்டுல எது மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் மேக்ஸிமம். ஸோ 1 போடுறீங்க. இப்போ டியும் மேட்ச் ஆகுது. ஸோ டியும் மேட்ச் ஆகுது அப்படின்னா இப்போ LONGESTன்னு இருக்கு, இது வந்து STன்னு இருக்கு. அப்போ எஸ்ஸும் மேட்ச் ஆனது 1ன்னு இருக்கும் ஆல்ரெடி. இப்போ டியும் மேட்ச் ஆகிறப்போ அதுக்கு முன்னாடி டைகனல், இப்போ இந்த டியும் மேட்ச் ஆகுது, இந்த டீயை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன மேட்சோ ப்ளஸ் 1 தான் இதோட வேல்யூ. ஏன்னா இப்போ இந்த எஸ் வரைக்கும் நம்மளுக்கு என்ன மேட்ச் இருக்கு, நம்மளுக்கு 1. அது கூட இந்த டியும் நம்மளுக்கு மேட்ச் ஆகிறங்காட்டி ப்ளஸ் 1. அப்போ இந்த 1 + 1 2 தான் நம்மளுக்கு இதில் மேக்ஸிமம். இப்போ ST வரைக்கும் எடுத்தீங்கன்னா 2 தான் மேக்ஸிமம். இப்போ அதே மாதிரி இதை ஃபில் பண்ணும்போது மேக்ஸிமம் 0 0 O வந்து இங்கே மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இங்கே O மேட்ச் ஆனங்காட்டி இது வந்து 1. இது டைகனல் ப்ளஸ் 1 வந்து 1. ஸோ அது மாதிரி இதில் 1 எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 1 1 1 இதோட மேக்ஸிமம் 2. ஓகே, இதோட மேட்ச் இல்லை 0, இதோட மேக்ஸிமம் 1. இப்போ n வந்து அகெயின் மேட்ச் ஆகுது. ஸோ இன்னும் மேட்ச் ஆகுங்காட்டி இங்கே டைகனல் ப்ளஸ் 1 2 அகெயின் 2 மேட்ச் எதுவுமே இல்லை, மேட்ச் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ இ வந்துருக்கு, இ மேட்ச் இல்லை, இதோட மேக்ஸிமம் 1, இதோட மேக்ஸிமம் 2, இதோடது 2. இப்போ இ மேட்ச் ஆகுங்காட்டி 2 + 1 3 3 3. ஓகே, இப்போ நம்மளோட மேக்ஸிமம் மேட்ச் பார்த்தீங்கன்னா 3. என்னென்ன மேட்ச் ஆகிருக்கும் நம்மளுக்கு, இந்த ONE அப்படிங்கிறது நம்மளுக்கு மேட்ச் ஆகிருக்கும். ஸோ இதோட ப்ரோக்ராம் வந்து பார்ப்போம். சேம் இதே தான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். நம்ம லாஜிக்கே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. I = 0னா 0 ரீப்ளேஸ் பண்ணிடுறீங்க. இல்லை அந்த கேரக்டர் மேட்ச் ஆச்சுன்னா அதோட டைகனல் எப்படி எடுக்கணும்னா I-1 J-1 போட்டிங்கன்னா டைகனல் ப்ளஸ் 1. இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் இந்த லைக் முன்னாடி ரோவில் இல்லை முன்னாடி காலமில் ரெண்டுல இது மேக்ஸிமமோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 கிடச்சிரும். பட் இதே மாதிரி நம்ம நாப்சாக்ல பார்த்த மாதிரி எந்த வேல்யூ அதை பேக் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு 3 வந்து எங்கேருந்து வந்துச்சு, இந்த 3 வந்து எங்கேருந்து வந்துச்சு, ஆப்வியஸ்லி இது 3 வந்து இதோட மேக்ஸிமம்னால தான் இங்கே வந்துச்சு. இந்த 3 எங்கேருந்து வந்துச்சு, இந்த 3 இங்கேருந்து வந்துச்சு. இப்போ இந்த 3 எங்கேருந்து வந்துச்சு, இது டைகனல்லேருந்து வந்துச்சு. ஏன்னா இது ரெண்டுமே 2. இங்கே 3 ஆப்வியஸ்லி எங்கேருந்து வந்திருக்கணும், இந்த 2 + 1லேருந்து தான் இந்த 3 வந்திருக்கணும். இப்போ இந்த 2 எங்கேருந்து வந்துச்சு, இங்கேருந்து வந்துச்சு. இந்த 2 எங்கேருந்து வந்துச்சு, இது ரெண்டுமே 1. அப்போ இதுலேருந்து தான் இங்கே வந்திருக்கும் 1. இந்த 1 எங்கேருந்து வந்திருக்கும், இது ரெண்டுமே 0. அப்போ இங்கேருந்து தான் வந்திருக்கும். எந்த எலிமெண்ட்லாம் டைகனல் இருக்கோ அதெல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த டைகனல் என்ன இருக்குது, இ. இந்த டைகனல் என்ன இருக்குது, n. இந்த டைகனல் என்ன இருக்குது, O. இப்போ இது 3 தான் மேட்சிங் கேரக்டர். ONE தான் நம்மளுக்கு வந்து லாங்கஸ்ட் மேட்சிங் சப்சீக்வன்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு 3 ப்ராப்ளம் டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் இந்த டேப்லேஷன் மெத்தட் தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரிகர்ஷனை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் வந்து அந்த மெமரைசேஷன். பட் ரெண்டுமே டைனமிக் ப்ரோக்ராமிங் தான். பட் ஆப்வியஸ்லி நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா டேரெக்டாக நம்ம இதை தான் மீன் பண்ணியிருப்போம். இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் 3 ப்ரோக்ராமிங் சால்வ் பண்ணதை வச்சு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி டேப்லர் காலம் தான் மோஸ்ட்லி வந்திருக்கும். டேப்லேஷனில் பேஸ் கேஸ்லேருந்து ஃபில் பண்ணுவோம். நீங்கள் என்ன அசியூம் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி 2 ப்ராப்ளம் இருக்கும்போது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரே ஒரு ப்ராஃபிட், இல்லைனா ஒரே ஒரு லெட்டர் இருக்குது, இங்கே ஒரே ஒரு லெட்டர் இருக்குது அப்படின்னா அதோட பேஸ் கேஸ் என்ன அப்படிங்கிற லாஜிக்கை நீங்கள் திங்க் பண்ணணும். இன்கேஸ் எனக்கு 2 கேரக்டர் வரும்போது நான் முன்னாடியே வச்சு ஸ்டோர் பண்ண ரிசல்ட்டை வச்சு அடுத்த கேரக்டர் கால்குலேட் பண்ணும்போது என்ன இன்க்ரீஸ் பண்ணும், இங்கே 1 இன்க்ரீஸ் பண்ணுமா, இல்லை 2 இன்க்ரீஸ் பண்ணுமா, இல்லை மேக்ஸிமம் எடுக்கணுமா, மினிமம் எடுக்கணுமா, இல்லை இந்த ப்ராஃபிட்டில் வந்து எந்த வேல்யூ எடுக்கணும், இல்லை எதுலேருந்து மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த லாஜிக்கை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸில் தான் கிடைக்கும். நீங்கள் எத்தனை டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைனமிக் ப்ரோக்ராமிங் பார்த்தோன்னே, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே நீங்கள் வந்து இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தெரியணும். டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் டேப்லர் காலம் போட்ட உடனே இது இப்படி தான் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் டைனமிக் ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸி. இது வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்க்கு இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் இன்கேஸ் நீங்கள் காம்படிட்டிவ் ப்ரோக்ராம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டைனமிக் ப்ராப்ளம்ஸில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 ப்ராப்ளம்ஸாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் எடுத்து எப்படி ட்ராக் பண்ணுறது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே லைக் திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும். லைக் திரும்பியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம் அப்படின்னா இது நீங்கள் வந்து
லைக் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதே மாதிரி வேற கொடுத்தாலும் போடணுமே தவிர எல்லா ப்ராப்ளமே நான் பார்த்துட்டு இந்த கேஸ் நான் சால்வ் பண்ண ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்குங்கிற மெத்தட் இது வந்து வரக்கூடாது. ஸோ இதுலேயே நீங்கள் லாஜிக்கை சேஞ்ச் பண்ண சொன்னால் சேஞ்ச் பண்ண தெரியணும். இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது, லைக் பைஹார்ட் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வேறு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் நீங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுதான் வந்து அல்காரிதத்தோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நோ. தேங்க்யூ.